ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/5/2025 கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இந்த டேட்லேருந்து 753லேருந்து பார்த்துக்குங்க. 35, 2 நாள் கேப் விட்டு நமக்கு 21, 2 நாள் கேப் விட்டு 16, 2 நாள் கேப் விட்டு 49, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 71. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக 71. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 35 இருக்குது பார்த்திங்களா. 35 நமக்கு பிசி 2 நம்பர் பாஸு. 21க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும். அதுவும் இங்கே பி போர்டு மட்டும் தான் நமக்கு கணக்கு. சரிங்களா? பி போர்டு 2க்கு 2 நமக்கு வந்திருக்கு. 16க்கு 16 வந்திருக்கு. 49க்கு 49 வந்திருக்கு. ஸோ இந்த மீதி 2 நாள் வந்ததை கூட விட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 61 ஏபி, 49ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்திருக்கு. 71ங்கிறது பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிசியில் 71 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் 61, 14. சரிங்களா? 61ங்கிறது நமக்கு ஏபி, 94ங்கிறது ஏசி, 14 அப்படிங்கிறது பிசி. ஸோ பிசிக்கு 14 பிசி வந்துச்சு அப்படின்னா நம்ம 471. அதே மாதிரி இந்த 61ங்கிறது நமக்கு திருப்பி டைரெக்டாகவே வந்திருக்கு. 94 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நமக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? 14 அப்படிங்கிறது நம்ம திருப்பி வச்சுக்கலாம். சரிங்களா? 14, 714 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 84, 71, 87, 14. ஸோ இந்த நம்பரை நீங்கள் 471 பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுறாலும் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் இந்த 71ஐயும் அந்த 14ம் மாற்றி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கும் ஆல் போர்டுக்கு ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு டைம் அடிச்சிருந்தாங்க. நம்ம வந்து பாக்ஸில் போயிருந்துச்சு. சரிங்களா? ஸோ நான் சொல்கிற கெஸிங்க பார்த்துக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து காமன். சரிங்களா? 0 வந்து இதான் நமக்கு க்ளூ நம்பர் மாதிரி. 0 வந்து காமனு. இங்கே இந்த 8லேருந்து பாருங்கள், 8க்கு பவர் பண்ணிங்கன்னா 3, 9க்கு பவர் பண்ணோம்னா 4, 6க்கு பவர் பண்ணோம்னா 1, 4க்கு பவர் பண்ணோம்னா 9. ஸோ நீ ரிசல்ட் பாருங்கள், 143 9 சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்கே 341 9 சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 02 57க்கு 0க்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 2க்கு பவர் பண்ணிங்கன்னா 7, 5க்கு பவர் பண்ணிங்கன்னா 0, 7க்கு பவர் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா? இப்போ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே 341 அப்படியே திருப்பி 143 வச்சுருக்காங்க. அப்போது நம்ம திருப்பினோம்னா 075. சரிங்களா? 075, 752 அப்படிங்கிற நம்பரும் இந்த பேட்டர்னுக்கு சிங்கிள் நம்பராக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பாக்ஸ் வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சிங்கிள் நம்பராக 0752 அப்படிங்கிற நம்பரும் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். சரிங்களா? 3வது ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த பேட்டர்ன் வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சி போர்டு 6ன்னு சொல்லி அடித்தப்போ பாருங்கள், சி போர்டு இந்த இடத்துல 6ன்னு அடிச்சிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தில் சி போர்டு 6ன்னு சொல்லி அடித்தப்போலாம் நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். 94 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த 94 30க்கு இங்கே பிசி நம்பர் பாருங்கள் 04 அப்படிங்கிற நம்பரு நமக்கு கேமில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே 6ன்னு அடித்தப்போ உள் நம்பருக்கு சி போர்டு என்னென்னு பாருங்கள் 3. அந்த நம்பர் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பி போர்டு. அதே மாதிரி இந்த நம்பருக்கும் உள் நம்பர் சி போர்டு வந்து பார்த்தோன்னா 1, கரெக்டாக பி போர்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே இந்த 4 அப்படிங்கிற இங்கே இந்த இடத்துல நமக்கு 4 இருக்குது. கரெக்டாக பி போர்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பி போர்டுக்கு 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு 04 அப்படிங்கிறது நம்ம கேமில் வந்திருக்கு. ஸோ இங்கே நேராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6க்கு நமக்கு 686 10. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 08. ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிசின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபின்னு வச்சுட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசி வரணும். 06 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? 06 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 04ங்கிறது நமக்கு ஏசி வச்சுட்டாங்க. 08 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. 4 டிஜிட் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் 0 மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதில் காமனாக பார்த்திங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறது சி போர்டு 0, இங்கே 6 அடித்தப்போ நமக்கு சி போர்டு 0.
ஸோ நாளைக்கு சி போர்டு 0 அப்படின்னு சொல்லி 40 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து 6 640 சரிங்களா, 640 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 640 அப்படின்னு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் 39 அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதோட ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 40 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 19 உடனே ஒரு 20 அப்படியே டோட்டல் பண்ணி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 39 ஒரு நாள் தான் கேப் சரிங்களா, அந்த கரெக்டாக நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி அடித்தாவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக எடுத்து விளாண்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 89க்கு அப்புறம் 90 உடனே அடிச்சிருக்காங்களா, 19க்கு அப்புறம் 20, 39க்கு அப்புறம் 40, இதெல்லாம் நீங்கள் மார்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். 39க்கு அப்புறம் 40 வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ரெகுலராக வரும். ஸோ இப்போது 39 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 39க்கு அப்புறம் 40. ஸோ அதே மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல 20 இருக்குங்களா, அப்போது 19 வரணும். 19 அப்படிங்கிற நம்பரு இன்னும் நமக்கு வரல சரிங்களா. 19 அப்படிங்கிற நம்பரு ஆனால் கம்பல்சரி வரணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 20 அடிச்சிருக்காங்களா, போன மாதத்தில் பாருங்கள் 20 அடித்து இந்த இடத்துல 19, திரும்ப அந்த 20 உடனே அடிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 99, 99க்கு அப்புறம் 100. நம்ம வந்து 100ங்கிறப்ப நம்ம லாஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 00. எக்ஸாம்பிள் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி இதை நம்ம ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வின்னிங் எடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபாலோவுக்கு போயிருங்க. டெய்லி கெஸ்ஸிங்க்கே நீங்கள் வந்து பார்க்கவே கூடாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது சொல்கிறதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணி அதிலேருந்து வின் பண்ண மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 69ங்களா, 69க்கு அப்புறம் 70 அப்படிங்கிற நம்பரு. ஆனால் நீங்கள் ஒரு ஃபாலோ எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் பாதியில் விட்டோம்னா நமக்கு சிக்கல் தான் சரிங்களா. 69க்கு 70 அந்த மாதத்தில் வரல. ஒரு எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக வந்து சூட் ஆகாது. ஒரு சில மாதங்கள் தள்ளி போகலாம் சரிங்களா. ஆனால் அந்த நம்பர் வராமலாம் இருக்காது. 70 அப்படிங்கிற நம்பர் வராமலாம் இருக்காது. இந்த பாருங்கள் 99க்கு அப்புறம் 00 தான் சரிங்களா. அப்போ 100னா 2 நம்பர் மட்டும் தான், அப்போது 00 நமக்கு பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 79 இருக்குது. 80 நமக்கு ரெகுலராக அடிக்கிற நம்பர் தான். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு உடனே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 640 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5640, 5640ம் அதே மாதிரி 6540. ஸோ அந்த 2 நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டு சொன்னதில்ல அந்த பேட்டர்ன் 174ம் 741 சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து உங்களால் ட்ரை பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த 540 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஆல் போர்டுக்கு ரிட்டன் 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் போர்டுக்கு 4ம் இந்த 7மே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரணும். ஏன்னா நமக்கு கரெக்டாக 3க்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு 3, 2 நாள் கேப் விட்டு 2க்கு ஒரு 2, 1க்கு ஒரு 1, 2 நாள் கேப் விட்டு 4க்கு ஒரு 4, ஒரு 7க்கு ஒரு 7. ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த பேட்டர்ன் இல்லாமல் சொல்கிறேன் சரிங்களா. இந்த பேட்டர்ன் இல்லாமல் இங்கே ஏ போர்டு பாருங்கள் 5, 5 அப்படியே வெளியில் 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் 8க்கு ஒரு 8, அடுத்து 3 வராமல் நமக்கு இந்த கிராஸ் பண்ணியிருக்காங்க 1க்கு 1 சரிங்களா. அப்படியே இந்த கிராஸு இங்கிட்டு இந்த கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3, இப்போ 1, 7. இப்போ இந்த இதிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நமக்கு நாளைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதிகபட்சம் 7 அல்லது 4லேருந்து நாளைக்கு ஒரு ஆல் போர்டு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு 4 அப்படி நம்பர் ரிட்டன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 741, 174 இந்த நம்பர்ஸை வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா நான் சொன்ன 40 நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.